ஜூன் 9 நேரம் சரியாக இரவு 8:07. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்ட்டு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம், எல்லாம் இருக்கோம் அப்படின்ட்டும் நம்புகிறேன். நல்லபடியாக போகலன்னா இனிமேல் நல்லபடியாக போகும், எல்லாம் நல்லதாக நடக்கும். என்ன பிரிஸ்லி ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் லைவ் இங்கேருந்து தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ தலையில் முடி இல்லை, இப்போ முடி முளைச்சிடுச்சு. ஓகே, சந்தோஷம். ஆமாம், இங்கே வந்தோடனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. சரி, என்ன விஷயம் பிரிஸ்லி, இன்றைக்கி என்னப்பா லைவ் வந்திருக்கிற அப்படின்னு கேட்பீர்களானால், ரொம்ப அழகான ஒரு விஷயம். தோளில் சாஞ்சுக்கிட்டு இருக்கிறது யார்? என்னுடைய 2வது மகள் செராஃப். ஆமாம், படுத்துட்டு இருக்கா. இவ்வளோ தூக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் இன்றைக்கி தோணுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. நான் எல்லாருக்குமே சுமையாக மாறிட்டேன், என்னை எல்லாருமே ஒரு பேர்டனாக பார்க்குறாங்க, ஏன் தான் வாழறேன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு சுமையாக இருக்கிறேனே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்லைனா மேபி அந்த சிச்சுவேஷனில், அந்த சூழ்நிலையில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரலாம். மேபி வரலாம், வராமல் இருக்கிறது நல்லது. யாருக்கும் நம்ம சுமையாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக இதை வயதானவங்க யாராவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கான வார்த்தை தான், எல்லாருக்குமான வார்த்தை தான் இது. ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில மனிதர்கள், ஒரு சில உறவுகள் நம்மளை சுமையாக தான் பார்ப்பாங்க. ஓகே, என்ன விஷயம் பிரிஸ்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு வேளை அப்படி நினச்சி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நற்செய்தி தான். எஸ்தர் வரா, காட்டிடலாம், இந்த வருகிறாள் எஸ்தர். பிரைஸ் லார்ட். லைவ்ல இருக்கேன். ஆமாம், கிரீட் பண்ணிட்டு போயிடுங்க, மக்களை கிரீட் பண்ணுங்க. வாங்க, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கிறோம். அப்புறம் வேற ஏதாவது? அவ்வளோதானா? சரி, ஓகே, நான் விஷயத்துக்கு வர்றேன். காட் பிளஸ் யூ. இதோ இருக்கா செராஃப், கெருபங்க இருப்பா. ஓகே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். எங்கே போகிற? என் விளையாடும் தான். நீங்கள் வா, ஃபோனை பிடிங்க, வா என் பக்கத்தில் வா. அங்கே போறியா? வரலையா? லைவ்ல வரலையாம்மா? வரீங்களா? சரி, ஓகே, சரி, விஷயத்துக்கு வரேன். என்னதான் பிரிஸ்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவளை தூக்கிட்டு இருக்கேன். என்னுடைய 2வது மகள் இருக்கால, தூங்குறா, செராஃப் தூங்கிட்டு இருக்கா. இவளை சுமக்கும் போது ஒரு மனுஷனா, ஒரு தகப்பனா கை வலிக்குது, தோல் வலிச்சாலும், ஆனால் பிள்ளை என்ன பண்ண மனம் இல்லைன்னா கீழே இறக்கி விடுறதுக்கு மனம் இல்லை. அவளை சுமக்கும் போது வலிச்சாலும் அவளை இன்னும் சுமப்போம், நம்ம பிள்ளை தானே அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு இருதயத்தில் ஒரு எண்ணம் ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு வார்த்தையில், ஒரே ஒரு வரியில், சில வரிகளில் இந்த லைவை சொல்லணும்னா, மனிதர்களுக்கு நீங்களும் நானும் பல நேரங்களில், பல சூழ்நிலையில் பாரமாய் நம்ம மாறி போகலாம். ஆனால் பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல கர்த்தர் இயேசப்பா ஒரு கூட்ட ஜனத்தை, லட்சக்கணக்கான ஜனங்களை ஒரு பிள்ளைய போல சுமந்து வந்தாராம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, ஏசப்பாவுடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் யாருக்கு வேணாலும் பாரமாக போயிருக்கலாம், கவலைப்படாதீங்க, உங்களை வெறுக்காதீங்க. அவங்கள இவ்வளோ நாள் நம்மளை சுமந்தாங்களா, அதற்காக நன்றி சொல்லுங்கள். ஒருவேளை இன்னைக்கு நம்மளை இறக்கி விட்டுருந்தாலும், இல்லை தூக்கி போட்டிருந்தாலும், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை என்னையும் சுமக்கிறதுக்காக இருக்கிறார். எதை குறித்தும் கலங்கி போகாதீங்க, எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், மனிதர்கள் இறக்கி வைக்கலாம். மனிதர்கள் இறக்கி வைக்கும்போது தான் நம்மளை சுமக்கிறதுக்கு ஒரு நல்ல தகப்பன் இயேசு இருக்கிறார்ன்றத 100க்கு 100% நம்ம உணர முடியும். ஒருவேளை இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், கீழே புறம்பாக தூக்கி வீசப்பட்டிருக்கலாம், என்ன சூழ்நிலையில் வேணா இருக்கலாம். ஒன்று சொல்கிறேன், உங்களை சுமக்கிறதுக்கு ஏசப்பா இருக்கிறார். கவலைப்படாதீங்க. நான் பெத்த பிள்ளை, ஏசப்பா கொடுத்த பிள்ளை. இந்த பிள்ளைய எனக்கு கை வளைச்சாலும் நான் சுமப்பேன், இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் சுமப்பேன். என்னால் அது சுமக்கிறது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் நானே பார்க்க முடியும்னா, ஏசப்பா உங்களை பெத்தெடுத்திருக்காரு அவருடைய ரத்தத்தால். உங்களை சுமக்கிறது அவருக்கு என்ன பாரமா? நீங்கள் அவருக்கு பாரம்லாம் இல்லை, நீங்கள் அவருக்கு என்றைக்குமே சுகம்தான். ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க. ஒரு வேளை வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வருமானால் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நினைப்பூட்டுதலாக இருக்கும். ஏசப்பாவுக்கு நீங்கள் சுகம் இல்லை, நீங்கள் சுகம். சந்தோஷமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எப்படி பிரயோஜனமாக இருந்ததுன்றதை கமெண்ட்ஸ்லேயோ, மெசஞ்சர்லேயோ, இல்லை ஏதாவது ஒரு விதத்துலையோ எனக்கு தெரியப்படுத்துங்க. ஃபோன் நம்பர் ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், எனக்கு தெரியப்படுத்துங்க. கவுன்சிலிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். காசுலாம் கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. ஒரு காலத்தில் நொறுக்கப்பட்டு கடந்தப்போ ஏசப்பாவனுடைய வார்த்தை என்னை பலப்படுத்திச்சு. எப்படியாவது நேரத்தை ஒதுக்கி உங்களோட பேசுகிறதற்கு முயற்சி செய்கிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார்.
இப்பொழுது உங்களிடத்துல இருந்து சந்தோஷமாய் சுகத்தோடு விடைபெறுவது பிரிஸ்லி. ஹலோ அம்மு, தூங்குறா. காட் பிளஸ் யூ, டேக் கேர். ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். சந்தோஷமா இருங்க. நீங்கள் ஏசப்பாவுக்கு சுமை அல்ல, நீங்கள் சுகம். காட் பிளஸ் யூ. நீங்கள் நல்லா இருப்பீங்க.